Students, so இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 7th ஸ்டாண்டர்ட் டர்ம் 1 மேக்ஸ்ல சாப்டர் 2 மெஷர்மென்ட்ஸ்ல எக்சர்சைஸ் 2.2ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எக்சர்சைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம் find the area of rhombus PQRS shown in the following figures அப்படினு கொடுத்திருக்காங்களா. சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃபிகர் இது வந்து என்னது rhombus அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த rhombus ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த PQRS அப்படிங்கிற ஒரு rhombus இருக்கு. இதோட ஏரியா எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க. ஏரியா அப்படினா என்ன? இதுதான் பரப்பளவு அப்படிங்கறத ஏரியா சொல்லுவோம். இது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயகிராம் பாருங்க. இந்த ராம்பஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, PQRS அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இதோட ஹைட் இது என்னது, இது வந்து சைட்ஸ். எத்தனை சைட்ஸ் இருக்கும் ராம்பஸ்க்கு? 1 2 3 4 சைட்ஸ் இருக்கும். அடுத்து டயகனல் பார்த்தோம் அப்படின்னா 2 டயகனல் இருக்கும். ஸோ இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டயகனல் இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது வந்து D1 எடுத்துக்கிறோம், 8 மீட்டர் கொடுத்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டயகனல் என்ன எடுத்துக்கிறோம்? D2 எடுத்துக்கிறோம். இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16 சென்டிமீட்டர். PRங்கிறது QSும் டயகனலுங்களா. அப்போ கொஸ்டின் என்ன? D1 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, D2 ஈக்குவல் டு நமக்கு 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு டயகனல் நமக்கு தெரியுது. அப்போ ரெண்டு டயகனல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டயகனல் தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ டயகனல் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது, பேஸ் ஹைட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அப்போது ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டயகனல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 8, D2ஓட வேல்யூ என்னென்னா 16. ஸோ அப்போ ஸ்கொயர் யூனிட் என்ன இருக்குது? சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருவோங்களா. இப்போ 2 டேபிளில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 8 16 வருவான்னு பார்க்கணுங்களா. ஸோ 2 டேபிளில் 1 டைம் 2 8 டைம் 8 2 சார் 16ங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள். ஸோ 8 இன்ட்டு 8 சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு இருக்குது. அப்போ 8 இன்ட்டு 8 என்ன வரும்? 64னு கிடைச்சிடும். 8 இன்ட்டு 8 64னு கிடைக்குங்களா. அப்போ 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். இது ஃபஸ்ட்டு ஒனுக்கு. ஸோ செகண்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் டயக்ராமில் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேஸ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர்னும் ஹைட் இங்கே டயக்னலே இல்லை பாருங்கள். இந்த ராம்பஸில் ஹைட் வந்து 11 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு ஃபார்முலா என்ன? பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்களா. ஸோ செகண்ட் ஒன்றுக்கு பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 11 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏரியா ஆஃப் ராம்பஸ், ஸோ பேஸும் ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதே ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஸோ நமக்கு டயக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, பேஸும் ஹைட்டும் ராம்பஸில் கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா. அப்போ பேஸோட வேல்யூ 15, ஹைட்டோட வேல்யூ 11. ஸோ யூனிட் சென்டிமீட்டர் கொடுத்தனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுப்போங்களா. இப்போ 15யும் 11யும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 15 இன்ட்டு 11 என்ன வரும்? 1 5 are 5, 1 1 is 1. மறுபடியும் 1 மல்டிபிள் 1 5 are 5, 1 1 is 1 வருங்களா. 5 5 + 1 6, இங்கே 1 வரும். அப்போ 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்ன கிடச்சிருக்கு? 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.